ஏத்துறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? இப்ப திருவண்ணாமலையில ஏத்துறோம், தீபத்தை ஏத்துறோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல ஏத்துறதுல என்ன பிரச்சனை? கிறிஸ்துமஸுக்கு போய் நான் அலோலியான்னு சொல்றதுல பெருமைன்ற அலோலியா அலோலியான்னு கத்துனார்ல உதயநிதி ஸ்டாலின். ஏன் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வரமாட்டியா நீ? இந்துக்கள் ஓட்டு இல்லாமல் வெங்கடேசன் அவர்கள் ஜெயிக்க முடியுமா? நம்ம ஆன்மீகத்துக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஒண்ணு கூடணுமா இல்லையா? நம்ம ஆகம விதிக்கு ஒரு பிரச்சனை இந்துக்கள் ஒண்ணு கூடணுமா இல்லையா? 1 கோடி இந்துக்கள் உறுப்பினராக இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? 1 கோடி இந்துக்கள் உணர்வுகளுக்கு நீ ஏன் மதிப்பளிக்க மாட்டேன்ற? நீ கடவுள் மறுப்பு கொள்கையில் தானே இருக்கிற. உன்னுடைய கட்சியினுடைய பிரதான திராவிடன் மாடல்ல ஃபர்ஸ்ட் மாடல் அது கடவுள் மறுப்பு கொள்கை தானே. உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்க? ஐஏஎஸ் எதுக்கு வச்சிருக்க? போலீஸ் துறை எதுக்கு வச்சிருக்க? அதுதான் வச்சிருக்க. கலவரம் வரணும், கலவரம் வந்துட்டு பயம் காட்டுறியா? பூச்சாண்டி காட்டுறியா? இளையபாரதியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜக சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. சார், நேற்று தினம் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்ற மலை மேல இந்துக்கள் எல்லாமே சேர்ந்து உச்சியில தீபம் ஏற்றுக்காக போயிருக்காங்க. அதை இந்த தமிழக அரசு எதிர்த்து 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொல்லிட்டாருன்னா, மலை மேல ஏற்றலாம், ஒரு குறிப்பிட்ட மக்கள் போயிட்டு அங்கே போய் ஏற்றிட்டு நீங்க வந்துடணும், சிஐஎஸ்எஃப்-ஓட அனுமதியோட போயிருக்காங்க. ஆனா அங்கேயே தடுத்திருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஒரு விஷயம் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஆட்சி இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இந்து விரோத ஆட்சி அப்படின்றதுக்கு இந்த மலை மேல் நம்மளுடைய தீபத்தை ஏற்ற விடாமல் தடுத்ததற்கான மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஏன் இந்து விரோத ஆட்சி? நிறைய பெரிய புத்திசாலாம் கேட்குறாங்க. ஏன் நீங்கள் பிள்ளையார் கோயிலில் ஏற்ற வேண்டியதானே, மோட்ச தீபத்தில் ஏற்ற வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் மலை உச்சியில் போய் அந்த தீபத்தில் தான் ஏற்றணும்? முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, இந்த நம்ம ஐபியுடைய இளையபாத நேயர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். இதனால் வரையும் நாம் ஏற்றி கொண்டிருந்த மோட்ச தீபம் தவறு. மோட்ச தீபத்தில் கார்த்திகை தீபத்துக்கான விளக்கை ஏற்றக்கூடாது. தீபத்தை எங்கே ஏற்றணும்னா தீபத்தூண் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தான் ஏற்றணும். அதுதான் சரியானது. ஆகம விதிப்படி அதுதான் சரியானது. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறுறீங்க, பிள்ளையார் கோயில் ஓரமாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மோட்ச தீபம் கிட்டையா இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. அங்கேயே ஏற்றி ஒரு கார்த்திகை தீபத்துக்கான ஒரு தீபத்தை ஏற்றி விட்டோன்னு ஒரு சம்பிரதாயத்தில் முடிக்கிறீங்க. கார்த்திகை தீபத்தை, அந்த மோட்ச தீபம் எதுக்கு ஏற்றப்பட்டிருக்குன்னா, திருப்பரங்குன்ற மலை மீது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டில் ஏதாவது இறப்பு நடந்தால் அந்த இறப்புக்குண்டானவர்களுக்கு மோட்சம் அடைய வேணும்னு அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. சரிங்களா? முருகருக்காக பிரத்யேகமாக கார்த்திகை தீபத்தன்றிற்கு தீபத்தை ஏற்ற வேணும்னு நிரூபிக்கப்பட்டது தான் மலை உச்சியில் இருக்கின்ற தீபத்தூண். மோட்ச தூண் வேற, தீபத்தூண் வேற. நம்ம கேட்கறது தீபத்தூண்ல தான் ஏத்தணும். இதனால் வரை ஏத்திட்டீங்களே, நீங்க கம்னிந்தீங்களே. சில பேர்லாம் என்ன கேட்டாங்க, இதனால் வரை நீங்க கம்னுதான், இதனால் வரை எங்களை ஏற்ற விடவில்லை, இது கோர்ட்ல நிலுவையில் இருக்கு, கோர்ட்டை ஆர்டர் பண்ணியும் அறநிலையத்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. மறுபடியும் புது ஆர்டரை என்னுடைய இனிய நண்பர் ராமரவிக்குமார் சென்றவர்கள் தாக்கல் பண்ணி பெற்றிருக்காங்க. சரி, இந்த ஆர்டரை சுவாமிநாதன் சும்மா தூக்கி கொடுத்துட்டாரா? மாண்புமிகு நீதியரசர் ஒரு ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ ஆய்வுகள் பண்ணியிருக்கணும். அவர் அந்த மலை மேலேயே சுற்றுறாரு, தீபத்தூணையும் பார்க்குறாரு, மோட்ச தூணையும் பார்க்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் மக்களிட கலந்துரையாடு ஆடுறாரு, அகநானூரில் மேற்கோள் காலப்பட்ட விஷயங்கள்லாம் உள்வாங்குறாரு, பழங்காலத்தில் அங்கே வசித்தவர்கள் எங்கன்னு நடைமுறைப்பட்டு இருந்த விஷயங்கள்லாம் சேகரிக்கிறாரு, வரலாற்று நிகழ்வுகளை நினைவு கூர்றாரு, வரலாற்று பதிவுகளை மேற்கோள் காட்டுறாரு. 48 பக்கம் இந்த இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றதுக்கான அவர் தீர்ப்பு எழுதியிருக்காருங்க. 48 பக்கம் இன்னும் வெளியில் வரவே இல்லை. என்னமோ இந்துக்களுக்கு ஆதரவாக சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்துட்டாரு, சுவாமிநாதன் நீதியரசர் தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. சார், நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா வெங்கடேசன் மதுரை எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா, இது கார்த்திகை தீபமா இல்ல கலவர தீபமான்னு கேட்டிருக்காரு. அதாவது மதுரை வெங்கடேசன் கம்யூனிஸ்டால் கொண்டாடப்பட்ட அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் லீலாவதியை கொலை செய்த திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு, அந்த திமுகவில் மட்டுமில்லாமல் திமுகவில் சுற்றி இருக்கக்கூடிய சிறுபான்மையர் வாக்கை பெறணும், திமுகவின் பி டீமாக திமுகவுக்கு சொம்படிக்கிற ஒரு ஆளாக தான் நான் அவரை பார்க்குறேன். அவர் எழுதிய வேல்பாரின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு, அதில் கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்துக்கள் ஓட்டு இல்லாமல் வெங்கடேசன் அவர்கள் ஜெயிக்க முடியுமா? நீங்க எப்படி சொல்றீங்க? இந்துக்கள் ஓட்டு போட தான் ஜெயிச்சிருக்காங்க மதுரையில். அதுதான் நான் சொல்றேன். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை பேசுறதுக்கு அங்க இருக்க இந்துக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இந்துக்கள் விழிப்படைங்க, தயவு செய்து முடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலையும் ஆன்மீகத்தையும் தனியா பிரிக்கிறீங்க. நாங்க அரசியல் ஆன்மீகம் தனியா பிரிச்சுக்கங்க, தவறு இல்லை. நம்ம ஆன்மீகத்துக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஒண்ணு கூடணுமா இல்லையா? நம்ம ஆகம விதிக்கு ஒரு பிரச்சனை இந்துக்கள் ஒண்ணு கூடணுமா இல்லையா? அப்ப ஒண்ணு கூட விட முடியாம ஒரு கட்சி தடுக்குதுன்னா அந்த கட்சியை நீங்க திருப்பி வர வைக்கிறீங்க.
சிறுபான்மைக்கு ஆதரவாக தான் இந்த திமுக அரசு செயல்படுகிறது. கோர்ட்ல ஆர்டர் போட்ட பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது மாநில அரசு கடமையா இல்லையா? 2 இடத்துல ஆர்டர் போட்டிருக்காரு. நீங்க கலவரத்தை தூண்டுறீங்க சார். அப்ப சிறுபான்மையருக்கு எதிராக தான் பண்ணுவாங்க, அவங்க ஆதரவா பண்ணுவாங்க. இப்ப எந்த சிறுபான்மையர் வந்து அந்த நம்மளுடைய திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல விளக்கு ஏற்றக்கூட எந்த சிறுபான்மையர் வந்து போராடுறாங்க? எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நாங்க எதிர்க்கிறோம், வன்மையா நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்க்காங்களா? எதிர்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிர்த்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ ஏத்தக்கூடாது, நீங்க எதிர்க்கிறீங்க, நாங்க ஏத்தணும்ன்றோம், நீங்க எங்க போவீங்க? கோர்ட்டுக்கு தானே போவீங்க. கோர்ட் என்ன சொல்லுது? ஏத்துன்னு சொல்லுது. அப்ப நீ ஏத்துக்கல, நீ இந்தியாவில தானே பிறந்த, கான்ஸ்டிடியூஷன் சொல்றபடிதான் நடக்கணும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்தான் மாண்பு முதலமைச்சர். நீங்க சொல்ல எஸ்டிபிஐ சேர்ந்தது நண்பர் ஆகட்டும், நானாகட்டும், நீ ஆகட்டும், பக்கத்து வீட்டுக்காரனோ ஏத்து வீட்டுக்காரன் எல்லாமே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்கு தான் அவங்க இருக்கிறோம். மாநில அரசுடைய வேலை என்னங்க? நீதியரசர் 2 இடத்துல ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஒன்னு திருப்பரங்குன்றம் மலை, இன்னொன்னு இது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னாலப்பட்டி பக்கத்தில் பெருமாள்பட்டின்ற ஊர்ல இதே மாதிரி பெருமாள்பட்டின்ற ஊர்ல இதே மாதிரி கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தீப ஏத்தணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காரு. அங்கேயும் 144 அந்த கலெக்டர் போடுறாரு, இங்கேயும் 144 போடுறாங்கன்னா அப்ப இந்துக்களுக்கு விரோதமான கட்சி தானே திமுக. அப்ப எந்த மூஞ்சியை வச்சுட்டு RS வெளியில வந்து எங்க கட்சியில வந்து 1 கோடி இந்துக்கள் உறுப்பினராக இருக்குன்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வெக்கப்பண்ணுமா இல்லையா? 1 கோடி இந்துக்கள் உணர்வுகளுக்கு நீ ஏன் மதிப்பளிக்க மாட்டேன்ற? நான் கேட்கிறேன், என்னுடைய உணர்வுகளுக்கு நீ ஏன் மதிப்பளிக்க மாட்டேன்ற? என்னுடைய கோரிக்கைக்கு நீ ஏன் செவிசாய்க்க மாட்டேன்ற? நான் கோர்ட்ல ஆர்டர் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேன், நான் போராட்டம் பண்ணாலும் இந்த தூண்ல தீபத்தை ஏற்ற விட மாட்டேன், நான் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கரெக்டா பராமரிக்கிறான்ற உத்தரவாதம் கொடுத்தாலும் தீபத்தை ஏற்ற மாட்டேன். கோர்ட்ல போய் கோர்ட்ல வந்து எல்லா ஆராய்ச்சிகள்லாம் செய்து சுவாமிநாதன் சார் ரிசர்ச் பண்ணி அவர் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் சொன்னாலும் அதுக்கு மேல்முறையீடுக்கும் வரமாட்டேன். எந்த விஷயத்தையும் நீங்க பண்ண மாட்டீங்கன்னா அது என்ன போக்குது? அவரே 6 மணிக்குள்ள ஏத்தணும்ன்றார். இந்த குழு சொல்லுது 6 மணிக்கு ஏத்துற மாதிரி முகாந்திரம் எதுவும் இல்லை, ஆக இது மோட்ச தீபத்துல ஏத்திட்டாங்க, 6:05 அவங்க ஏத்தலைன்னா நாங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுப்போம் அப்படின்னு அவரே சொல்றாரு, சுமோட்டோவா சொல்றாரு. செயல் அலுவலர் எங்கன்னா காணோம், அவர் தொடர்பு கொள்ள முடியலன்றான் தமிழக அரசு. செயல் அலுவலர் எங்க, அவருக்கு அப்பீல் பண்ணாரா, எங்க தொடர்பு கொள்ள முடியல. அப்ப தொடர்பு கொள்ள முடியலையா, வாங்க கேஸ் போட்டது யாரு? ரவிக்குமார், உங்க கூட இருக்கக்கூடிய 10 பேர் கொண்ட குழு CRP, அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்த்துக்கிட்டு நீங்க நேரா போய் தீபத்தூண்ல நீங்க ஏத்துறதுக்கு எந்த தடையும் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை பில்ல பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணி அவங்க உள்ள தீபத்தூண் ஏத்துறதுக்கு வரப்பயே CRP அது வீரர்கள் வர லேட் ஆச்சு, 8 மணி ஆயிடணும்னா 144 நாங்க போட்டோம், நாங்க மேல்முறையீடு போட்டோம், நாங்க ஏத்த மாட்டோம்னு சொன்னா ஒரு தடவை ஏத்துனா என்ன ஆயிட போகுது? குடி முடிக்கிடுமாங்க? குடி முடிக்கிடுமான்னு நான் கேட்கிறேன். எல்லாருமே கேட்பாங்களா? அது கோர்ட் ஆர்டர் பண்ண உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுதானே? ஏன் அதுல இருந்து பின்வாங்குறீங்க? யாரை குஷிப்படுத்துறதுக்கு இந்த வேலை பண்றீங்க? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த கேவலமான செயலை இருக்கிறீங்க? அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரும் ஒன்று கூடணுமா இல்லையா? ஒவ்வொரு இந்துக்களும் மாண்புக்கு முதலமைச்சரை பிடித்து கேள்வி கேட்கணுமா இல்லையா? என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய கலாச்சாரத்துல, என்னுடைய பண்பாட்டுல, என் ஆகம விதிகளை, என்னுடைய பக்தியில நீ எதுக்கு தலையிடுற? உனக்கு யாரும்? நீதான் கடவுள் மறுப்பு கொள்கை இல்ல, நீ கடவுள் மறுப்பு கொள்கை ஓரமா போய் விளையாடு. நீ எதுக்கு என்னுடைய ஆகம விதிக்குள்ள வர? நீ கடவுள் மறுப்பு கொள்கையில் தானே இருக்கிற. உன்னுடைய கட்சியினுடைய பிரதான திராவிடன் மாடல்ல ஃபர்ஸ்ட் மாடல் அது கடவுள் மறுப்பு கொள்கை தானே. நீ எதுக்கு என்னோட ஆகம விதிக்குள்ள வர? நீ வந்த நாங்க ஒருத்தர் வந்து ஏத்தக்கூடாதுன்ற, நாங்க ஏத்தணுன்றோம், 2 பேர் பஞ்சாயத்து ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்ல ஏத்தலாம் தீர்ப்பு ஆயிடுச்சுன்னா நீ ஏத்த விட வேண்டியது. அதான் வேலை. கலவரம் வந்தோம்னா கலவரத்தை அடக்கு. அதுதான் நீ இது வச்சிருக்க. உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்க? IAS எதுக்கு வச்சிருக்க? போலீஸ் துறை எதுக்கு வச்சிருக்க? அதுதான் வச்சிருக்க. கலவரம் வரணும், கலவரம் வந்துட்டு பயம் காட்டுறியா, பூச்சாண்டி காட்டுறியா? இந்த மாற்று கட்சியில சேர்ந்தவங்க சொல்லுவாங்க பாருங்க, கம்யூனிஸ்ட், வேல்முருகன், ஈஸ்வரன், ஜவஹர்லா, காங்கிரஸ், பாஜக கால் ஊன்றி வருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க தேசிய ஜனநாயக கூடிய எதிர்க்கிறோம். ஆனா வந்து திமுக பண்ற அட்டூழியும் நாங்க சகிச்சுக்கிறோம். எப்படி? திமுக பண்றது சரியான ஆட்சி பண்ணல, அவங்க அட்டூழியம் பண்றாங்க, எங்களுக்கு நாங்க சொன்ன எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல, இருந்தாலும் பாஜக வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்க சகிச்சுக்கிறோம். அது எந்த மாதிரி இது ஒரு பேச்சா? நான் கேட்கிறேன், அங்க போராடின இந்துக்கள்ல எல்லாருமே பாஜக காரங்க போராடினா? எத்தனை விடுதலை சிறுத்தைகள் அதுல இருப்பான் தெரியுமா? எத்தனை காங்கிரஸ்காரர் அதுல இருப்பான் தெரியுமா? எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து இருப்பாமா? எத்தனை கம்யூனிஸ்ட் அங்க இருப்பான் தெரியுமா? அவங்களுடைய உணர்வு என்ன? என் பெருமான், என் அப்பன் முருகனுடைய சன்னதியில தீபத்தூண்ல விளக்கை ஏத்தணுன்றதாங்க அதோட உணர்வு. அங்க நாங்க ஜாதி பார்த்தோமா? சொல்லுங்க. நீங்க எதுக்கு மதத்தாளரை பிரிக்கிறீங்க? இப்போ டிவிஷன் கோச் போயிடுச்சு, 2 டிவிஷன் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட்டா யாருன்னா அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்களா? இல்ல இஸ்லாமிய பெருமக்கள் யாருன்னா அதுக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்களா? இப்போதைக்கு இந்த தீர்ப்புக்கு எதிராக எதுக்குமே டைம் இல்லைல்ல. 6 மணிக்கு ஏத்துன்றாங்க, செயலாளர் தூக்கிட்டு தரா, 12 மணில இருந்து தூக்கிட்டு இருக்காரா?
12 மணிக்கு அப்பீல் போக வேண்டியதானங்க. ஆர்டர் வந்தோடனே 6:05க்கு தானேங்க அவங்க அப்பீல் கேட்குறாங்க. கேட்குறப்ப நீங்கள் ஆளும் வரல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் ஏற்றுன்றீங்க. போய் ஏற்றதுக்கு அனுமதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன இது? இப்போ அங்கே ஏற்றுறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்போ திருவண்ணாமலையில் ஏற்றுறோம், தீபத்தை ஏற்றுறோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றுறதுல என்ன பிரச்சனை? இதில் தான் நீங்கள் ஏற்றிருந்தீங்க காலங்காலமான. இதில் 2 வாட்டி 100 வருடங்கள் 2 முறை தீபத்தூணில் ஏற்றப்பட்டிருக்கிறது வரலாற்று பதிவு சொல்லுது. ஆக மோட்ச தீபத்தில் ஏன் ஏற்றுறீங்க அப்படின்னா, கலவர பூமியாக இது வந்துடும் அப்படின்னு பயமூர்த்தி நான் முன்னாடி சொன்ன பாருங்க உதாரணம். பிஜேபி வந்துடும் மாதிரி இந்த மாதிரி எதனா பக்கத்தில் வந்துடும். ஏன்னா அது சிக்கந்தர் மலைக்கு கிட்ட இருக்கு அந்த தூணு, இது எதனா பிரச்சனை வந்துடும். அதனால இந்துக்கள் நம்மளை இன்றைக்கு வரையும் இந்த அறநிலைத்துறை இந்துக்களை முட்டாளாக்கி கொண்டு மோட்ச தீபத்தை தான் கார்த்திகை தீபம் உன்னை நம்ப வைக்கிறான். நீ நம்பிட்டு இருக்க. இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வரணும். நாம் இவ்வளவு நாள் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திகை தீபம் அல்ல. இவ்வளவு நாள் நாம் பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறது இறப்புகளுக்காக ஏற்றப்படுகிற மோட்ச தீபம். உங்க வீட்டுல இழவு விழுந்தா அந்த இழவு விழுந்துச்சே அவங்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அப்படின்னு போய் தீபம் ஏற்றுவாங்களா, அந்த தீபத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற விழிப்புணர்வை நீங்க இந்துக்களிடம் ஏற்படுத்துறோம். நம்ம ஏன்னா நாங்களாம் வேலை வெட்டியில இல்லாம இருக்கிறோம். நீங்க போய் தீபத்தூண்ல எதுக்கு அது பேர் தீபத்தூணு? தீபத்தூண் என்ன அர்த்தம்? தீபம் ஏற்றப்படுகிற தூண் மலை உச்சியில இருக்கும். நீங்க சொல்ற இந்த மோட்ச தீபம் பிள்ளையார் கோயில் பக்கத்துல மலைக்கு நடுவுலயே இருக்கும். சுத்து வட்டாரத்துல பெரிய லெவலில் தெரியாது, மலைக்குள்ளதான் தெரியும். நீங்க தீபத்தூண்ல மேல பாருங்க 40 சுத்து வட்டம் 40 கிலோமீட்டர் தெரியும். அது என்ன வேலை வெட்டி இல்லாம இன்னைக்கு அதை கட்டி வச்சிருக்காங்க அவ்வளவு உயரத்துல. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களை இந்த ஆட்சி எப்படி ஏமாற்றுகிறது நமக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த இந்துக்கள் மேல் விரோதமாக இந்த ஆட்சி எப்படி செயல்படுகிறது உங்களுக்கு விளங்குதா? கிறிஸ்துமஸுக்கு போய் நான் அலோலியான்னு சொல்றதுல பெருமைன்றேன். அலோலியான்னு கத்துனார்ல மாண்புக்கும் உதயநிதி ஸ்டாலின். ஏன் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வரமாட்டியா? நீ வரமாட்டியா? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அலோலியா சொல்லுவா நீ? இது என்ன எவ்வளவு பெரிய முற்போக்கான தனம் பாத்தீங்களா? இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க முன்னாடி வந்து போராடுவோம். முத்தலாகணும்னா கூடுறீங்களா எல்லாம்? திமுக கூட்டணி கட்சி கூட முத்தலாக்கு எதிராக தீர்மானம் போடுவோன்ட்டு பனகல் பார்க்கில் ஒருத்தன் கத்துறான், வள்ளூர் கோட்டத்தில் ஒருத்தன் கத்துறான், சேப்பாக விதினமலை ஒருத்தன் கத்துறான், சிங்கார திருட கத்துறான். வக்பு வந்துருச்சு, ஐயோ வக்பு வந்துருச்சு, எல்லாம் வா எல்லாம் தூங்காது, எல்லாம் வா கூட்டணி கட்சியெல்லாம் வா வக்பை எழுத்து நம்ம போராடுவோம் வாங்க. இது போராடுறா, இதுக்கு ஏன் போராட மாட்டேன்ற கேள்வி கேட்பல. என்னுடைய மத உணர்வை என்னுடைய நம்பிக்கையை சிதைப்பதற்கு ஒருத்தன் வந்து சொல்றான். இல்ல இது கோர்ட் ஆர்டர் படி இங்க ஏத்திதான் அவன் கோர்ட் சொல்லியிருக்கு, கோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதனால கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்துக்களுக்கு உணர்வு இல்ல. நீ இந்து தானேயா? உன்னோட கலாச்சாரத்தை ஒருத்தன் சிதைக்கிறான், உன் பண்பாட்டை ஒருத்தன் இழிவுபடுத்துறான், ஒருத்தன் ஆகம விதிகளே இல்லைன்றான், ஒருத்தன் கடவுளே இல்லைன்றாயா. மானங்கட்டத்தனமா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கு உணர்வு பொங்கல? உனக்கு நாளைக்கு இந்த மலை எந்துனுமா, பக்கத்து வீட்டு மலை எந்துனுமா, பர்வத மலை எந்துனுமா, திருவண்ணாமலை எந்துனுமா, பழனி மலை எந்துனுமா, மருதமலை எந்துனுமா, எல்லாம் வந்து சுழற்சி கொடுத்துட்டு உட்காந்துருப்பியா? ஏற்கனவே சென்னி மலை எந்துன்னு சொன்னானா இல்லையா? அவன் சொன்னானா இல்லையா? அப்ப இங்க இருக்கக்கூடிய உணர்வுகள் உங்களுக்கு வரல, உங்களுக்கு உடம்பு துடிக்கல, உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லல. நாம் அங்க பெரிய அறுபடை வீடுகள்ல முதல் வீடு வந்து திருப்பரங்குன்றம். அந்த மலை மீது சிக்கந்தூர் பாதுஷாக்கான ஒரு தர்கா இருக்கு. சார் நீங்க இப்படி சொல்றீங்க, அதை கட்ட விட்டதோ ஒரு இந்து தானே? அதை தானே சொல்றேன், அதுதான் சொல்ல வரேன். அங்க மத நல்லிணக்கமா நம்ம அதை அனுமதிக்கிறோம். இப்பயும் சொல்றோம், சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்காவை தூக்குங்களா நம்ம எதுவும் சொல்ல. அவரவர் மார்க்கம் அவரவருக்கு. அம்பேத்கர் சொன்ன மாதிரி நீங்க சொல்ல சார், அங்க போனாம நடக்கும், நீங்க எடுக்க சொல்லுவீங்க அதுக்கப்புறம். அதனாலதான் அது வந்து இவங்களோட கணிப்புமா. அப்படி எடுக்க சொல்றதா 100 ஆண்டு காலமா 200 ஆண்டு காலம் அங்க இருக்க முடியாதுமா. இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல பண்புன்னு தெரியுமா? மாற்று மதத்தினுடைய வழிபாட்டை மதிப்புற பண்பு. இன்னைக்கு வரையும் மதிக்கிறோம். ஏன் தெரியுமா நம்ம மதிக்கிறோம்? அந்த மாற்று மதத்தை சேர்ந்த இருக்கிற அனைவருமே ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய டிஎன்ஏ எடுத்து பார்த்தா அவங்களாம் இந்துக்கள்ங்க, நம்மளுடைய சகோதரர்கள். அவன் அந்த மார்க்கம் பிடிச்சிருக்கு, அங்க போயிருக்கான். நீ எந்த மார்க்கத்தையும் பின்பற்று, எந்த மொழியை வேணா பேசு, எந்த உணவை வேணா சாப்பிடு, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா உணர்வால என்ன பண்ணோம்? இந்தியனா இதான் நம்ம கோரிக்கை, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம கோரிக்கை, நீ வந்து எந்த கடவுள் வேணா கும்பிடு, எந்த உணவை வேணா சாப்பிடு, எந்த விலங்கை வேணா அடிச்சு சாப்பிடு, என்ன வேணா பண்ணிக்கோ, எந்த மார்க்கத்தை வேணா பின்பற்று. நீ சீக்கியரை பின்பற்று, பௌத்தத்தை பின்பற்று, இந்துவை பின்பற்று, இஸ்லாமை பின்பற்று, கிறிஸ்துவத்தை பின்பற்று, பார்சியை பின்பற்று, எதை வேணா பின்பற்று. எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவனவன் மார்க்கம் அவனுக்கு சொந்தம். அவனவன் மார்க்க வழிபாடுகளை அவர்கள் மார்க்கப்படி வழிபடுவதற்காக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து உள்ளத்தால் நீங்களும் உணர்வாலும் நீங்க யாரா இருக்கணும்? இந்தியனா இருக்கணும். வசுதேவ குடும்பம், மோடிஜி சொல்ற வசுதேவ குடும்பம்னா என்ன? இந்தியாவில் பிறந்த எல்லா முஸ்லிம்களும் என்னுடைய சகோதரர்கள்.
இந்தியாவில் பிறந்த எல்லா கிறிஸ்தவர்களும் என்னுடைய பங்காளிகள். இந்தியாவில் உள்ள எல்லா பார்சிகளும் சீக்கியர்களும் எல்லாருமே பௌத்தத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்னுடைய சகோதரருங்க. அதனாலதான் வசுதேவன் குடும்பம் இந்தியாவை தாண்டி சொல்றாரு. இந்தியாவை தாண்டி உலகத்தில் இருக்கிற ஆப்பிரிக்காவில் நினைச்சாலும், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், கனடாவில் இருந்தாலும், துபாயில் இருந்தாலும் எல்லாரும் யாரு? வசுதேவ குடும்பம், ஒரு தாயின் மக்கள். அதனாலதான் கொரோனா டைம்ல 183 கண்ட்ரிக்கு ஃப்ரீயா வேக்சின் கொடுத்தோம். பாகிஸ்தான் நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறான்னு வேக்சின் கொடுக்காம விட்டோமா? இலங்கை குட்டி நாடா இருக்கிற வேக்சின் கொடுக்காம விட்டோமா? மாலத்தீவு வந்து சைனாவோட கூட்டு சேர்ந்து நம்மளுக்கு சதி பண்றான்னு வேக்சின் கொடுக்காம இருந்தனா? வசுதேவ குடும்பம். அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான பண்பு. ஆனா நீ ஒரு தீபத்தை ஏற்றதுக்காக இங்க ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து 144 போடுறனா, இதை விட கேவலம், இதை விட ஒரு மட்டமான ஒரு செயல் இங்க திமுக அரசால பண்ண முடியுமா? என் வழிபாட்டு தளத்தில் கோர்ட் ஆர்டர் படி நான் ஏற்ற சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தவறுக்கிறதுக்கு நீங்க யாருங்க? மேல்முறையீடு போறீங்களே, ஏன் இந்துக்கள் உணர்வு மேல உங்களுக்கு அவ்வளவு கோபம்? அப்படி என்ன இந்துக்கள் மேல கோபம்? சரியா, நான் அப்படி சொல்றேன். இப்ப இந்துக்கள் உணர்வு நீ மதிப்பளிக்கல, தூணு தீபத்தூண்ல திருப்பரம் மன்றக்குள்ள நீ ஏற்றக்கூடாதுன்னு சொல்ற. இந்துக்களுடைய வழிபாட்டு முறையை நாங்கள் மதிக்க மாட்டோம். அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்குது, வந்து கொள்ளையடிக்க தான் இருக்குது. இதுவரை வரையும் அறநிலையத்துறை இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2001 இன்னைக்கு வரையும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்களா? காட்ட முடியுமா? ஒரு கோயில், புதிய கோயில் கட்டியிருக்கா? எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க? நான் கேட்டது ஒரு கோயில் கட்டியிருக்கா? கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ஃபண்டு, கும்பாபிஷேகம் வருது. இன்னைக்கு திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் பண்ணாங்களே, எவ்வளவு ஃபண்டு? 300 கோடி ரூபாய் ஃபண்டு. அதுல 200 கோடி யார் கொடுத்தது? சிவநாடார் கொடுத்தாருல. நீதான் வந்து பேர் பக்கத்துல ஜாதி பேர் போடக்கூடாது, சிவநாடார்ன்ற பேர் போட்டிருக்க. நீ அவர்கிட்ட பணம் வாங்குற? ஏன் வாங்குற? உலக நாடுகள் ஃபுல்லா தன் பேரை எப்படி அவர் பதிவு பண்றாரு? சிவநாடார் தானே பதிவு பண்றாரு. நீதான் வந்து பெரியார் வழியில் வந்தவனாச்சே, ஜாதி பேரை போட. வாவு சாமிநாதர் ஐயரை தூக்கிடுவேன், பசுமன் முத்துராமலிங்கர் தேவரை தூக்கிடுவேன் பண்ணியே. காசு வந்தவன இனிக்கிறிய பல்ல இழிச்சுக்கிட்டு, மானம் கட்டவனே. காசு வந்தோன்னா பல்ல கிழிச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணா போட்டு நிக்கிற. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? கேள்வி கேட்போம்ல. இன்னைக்கு வந்து ஜாதி பேரை எழுதணும்னு சொல்லிட்டு மலர் பேரா வச்சுட்டு தாமரை பேரை சேர்க்க மாட்டாங்களாம். தாமரை மலர் கிடையாது. ஏன்னா இந்தியாவின் தேசிய மலரே தாமரை, ஆனா தாமரை மலர் இல்ல. பட்டியலினத்துக்காக நாங்கள் தான் போராடுறோம். பட்டியலின சகோதரர்கள் தான் எங்களுடைய முதல் இலக்கு மேன்மை கொண்டு வருவதற்குன்னு சொல்ற. உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள் ஒருத்தன் கூட பட்டியலினத்துக்கு கொடுக்க மாட்டேன். சரி, ரைட்டு. பட்டியலினத்திற்காக பாடுபட்ட உனக்கு உதயசூரனை சேர்ந்த கொடுத்த அயோத்தி தாசர் ஆகட்டும், MC ராஜா ஆகட்டும், இமானுவேல் சேகரனார் ஆகட்டும், நம்ம மற்ற தலைவர்களாகட்டும், இந்த எந்த தலைவர் பேருமே இல்லைல்ல. பட்டியலினத்துக்காக நீங்க போராடுறோம்னா நீ கொடுத்த லிஸ்ட்ல ஒரு பட்டியலின தலைவரோட பேர் இருக்கா? அம்பேத்கர் பேரே இல்லை. அம்பேத்கரோட ஒரு பட்டியலின தலைவர் வருமா? MC ராஜா, அம்பேத்கர், இமானுவேல் சேகரனார், அயோத்தி தாசர், இவரு நம்ம கக்கனு, எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஒருத்தர் பேர் கூட இல்லை. அப்ப இவங்க எப்படி ஏமாத்துறது இங்க புரியுதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் விழிப்படையணும். உங்களை இந்த திமுக அரசாங்கம் எப்படி ஒரு பூச்சாண்டியை காட்டி ஏமாற்றி கொண்டிருக்கிறது? நம்மளுடைய இந்து சொந்தங்கள் எல்லாம் ரொம்ப விழிப்படையணும். நீங்கள் நம்மளுடைய மத சடங்குகளில் ஒருத்தன் தலையிட்டு அதை முடியாதுன்னு சொன்னா கொதித்து எழணுங்க, கண்டனம் தெரிவிக்கணுங்க, கூடணுங்க. அன்னைக்கு ஒரு பிரச்சனை உண்டு, இது கந்தர் மலையில, இது வந்து சிக்கந்தர் மலை தான் அப்படின்னு சொன்னோன்னா 5 லட்சம் பேர் எவனும் கூடானா இல்லையா? இன்றைக்கும் கூடுவான். நான் சொல்றேன், நம்மளுடைய வழிபாட்டு தலத்துக்கு, நம்மளுடைய பண்பாட்டுக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எவனான் ஒருத்தர் வந்து தடை விதிக்கிறான், இழிவுபடுத்துறானா ஒரு குரலோடு எதிர்க்கணும், அதுல மாற்றே கிடையாது. ஆனால் இந்த அரசு தொடர்ந்து திமுக வந்து இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில் வஞ்சிக்கிறது. 2 கோயில் உதாரணம். ஒரு கோயில் திண்டுக்கல் இருக்கக்கூடிய சின்னாலப்பட்டியில் இருக்கக்கூடிய பெருமாள்பட்டி கோயிலுக்கும் பண்பாட்டு பேர் போட்டிருக்காங்க, இங்கேயும் பண்பாட்டு பேர் போட்டிருக்காங்க. அப்படி அந்த தீபத்தூண்ல விளக்கு எரிந்தால்தான் உனக்கு என்ன ஆகிட போகுது? குடியா முழ போகுது? என்ன ஆகியா போகுது? அது ஒரு 7 நாள் எரிய போகுது, என்ன ஆக போகுது? இது நாள் வரையும் எனக்கு வந்து மோட்ச தீபத்தில் ஏற்றி ஏமாத்திட்டு இருக்க. மோட்ச தீபம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை தீபத்தூண்ல இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துல தீபத்தூணத்துல முருகப்பெருமானுடைய அங்குதான் எரியணும். அதுதான் உண்மையான ஆகம விதிப்படி ஏற்கப்படுகிற விளக்கு. நீ என்ன வந்து கலவரம் வந்துடும், பக்கத்துல சிக்கந்தர் மலைக்கு கிட்ட இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனை வருதுன்னு என்னை நீ முட்டாளாக்கிட்டு இருக்கிறார். இது முட்டாள்தனத்தை ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா எல்லா இதிகாசங்களையும் பார்த்து, எல்லா ஆகம விதிகளையும் தெரிந்து, மேல இருக்கக்கூடிய எல்லா பட்டாச்சாரிகள், மேல இருக்கக்கூடிய பூஜை பண்ணுற புனஸ்காரம் பண்றவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு அறநிலைத்துறை ஆவணங்கள் இதெல்லாம் கொடுக்கணுமா? நீதிபதி 48 பக்கம் கொடுத்துருக்காரியா? 48 பக்கம் அவர் கொடுத்த ஆர்டர் நீங்க எடுத்து படிங்க. 48 பக்கம் ஒரு நீதி அரசர் அதை வந்து நியாயப்படுத்துறாருன்னா அப்ப எவ்வளவு டேட்டா அவர் கலெக்ட் பண்ணிப்பாரு. அதை எப்படி நீ கொச்சைப்படுத்துற? யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? கலவரம்னா கலவரத்தை அடக்கிய, அதுதான் நீ இருக்கிற.
இன்னும் அது வந்துடும் இது வந்துடும் பூச்சாடி காட்டிகிட்டே இருக்க. தெருவுனது எப்படி இது நாள் வரையும் எங்களை ஏமாற்றி மோட்ச தீபத்தில் ஏற்றி நீங்கள் மடைமாற்று பண்ணியிருந்தீங்களோ அது மாற்றப்படணும். தீபத்தூணில் மட்டும்தான் தீபத்தை ஏற்றணும். அதுக்கான போராட்டம் தொடரும். அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் ரெடியா இருக்கணும். அந்த போராட்டம் வெற்றியடைய ஒவ்வொரு இந்துக்களும் ரெடியா இருக்கணும்ன்றதை நம்ம இந்த நிகழ்ச்சி வேலை கேட்டுக்கிறோம். பொன்னான கருத்துக்கள் இளையபாரதி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.